இந்த ப்ராசஸ்க்குள்ள வந்து எப்படி வந்தீங்க? தனுஷ் அவர்களோட மூவிக்குள்ள எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க? எனக்கு வந்து விக்னேஷ் ராஜா சார் வந்து அசோக் செல்வன் வச்சு தான் படம் பண்ணாரு போர்த்தொழில். ஸோ ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இவர் பார்த்தது எனக்கே தெரியாது. இவர் எல்லாம் தான் ஒன்றா தான் பார்த்துருக்கோம். அவருக்கு பார்க்கும்போது என்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைம்லேயே அவர் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருப்பாருன்னு ஹீ டிசைடட் தட் டைம். எனக்கு அப்போ தெரியாது. ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற டைம் கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் ஹீ கால் மீ. அந்த படத்துக்கும் எனக்கு 2 சீன் கொடுத்தாரு. நான் திருப்பி ஆடிஷன் பண்ணிட்டு தான் ஐ கேம். ஸோ ஹீ கால் மீ, ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இது மட்டும் ஒரு லுக் மட்டும் பார்க்கணும், செட் ஆகுமா, நீங்கள் வரீங்களா அப்படின்னு. தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி, யூஆர் ஆன் போர்டு அப்படின்னாரு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு நடிகருக்கு அப்ரிசியேஷன் கைத்தட்டல் மீறி இதனால வாட் யூ ஆர் கோயிங் டு டேக் ஹோம்ன்றது இருக்குல்ல. இப்போ ப்ளூ ஸ்டார் மூலமா ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். சூப்பர். எனக்கு கொஞ்சம் வந்து வெயிட் போட்ட மாதிரி இருக்கே, இது இந்த கேரக்டருக்காக தானா? ஆமா, இந்த படம் பராசக்திக்கு கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் விக்னேஷ் ராஜா சார் படத்துக்கும் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அது படம் பாருங்க. ஓகே. ஆனா அப்படிதான் ஒரு படத்துக்கு வெயிட் ஏத்து சொல்லுவாங்க, இறக்க சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல கான்சியஸா பண்ணுவோம், சில நேரங்கள்ல ஷூட்டிங் இல்லாத நேரத்துல கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்து அது ஆட்டோமேட்டிக்கா போறதும் உண்டு. அந்த